ஒரு பிரிட்ஜை கட்டி கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்க. ஸோ அந்த ஒரு பிரிட்ஜை ஃபர்ஸ்ட் வுட் மரத்தால கட்டுறாங்க. அப்போ ஒரு லாரிய அதன் மேல செலுத்துறாங்க. அந்த மரத்தால கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜ் இந்த லாரியுடைய வெயிட்டை தாங்க முடியாம அந்த பிரிட்ஜ் உடைந்து விடுகிறது. ஸோ அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி இப்போ நம்ம வுட்ல கட்ட வேண்டாம், ஏன்னா இந்த லாரியுடைய வெயிட்டே இது தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஸ்டீல்ல கட்டுறாங்க. ஸ்டீல்ல கட்டி அந்த லாரிய அனுப்புறாங்க. அந்த ஸ்டீல்ல கட்டின அந்த பிரிட்ஜ் இந்த லாரியுடைய வெயிட்டை பேர் பண்ணுது. ஸோ அதுல நிறைய வெயிட்டை வைக்கிறாங்க. அப்பவும் இந்த ஸ்டீல்ல கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜ் அந்த வெயிட் எல்லாம் அழகா சுமக்குது. அண்ட் தென் ஒரு லாரிக்கு பதிலா 2 லாரி, 3 லாரி, 4 லாரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த ஸ்டீல் அந்த வெயிட் எல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கு. இந்த 2 பிரிட்ஜை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, வுட்னால கட்டப்பட்ட பிரிட்ஜ் அது அந்த சின்ன லாரியுடைய வெயிட்டே தாங்க முடியாம கீழே விழுந்துருச்சு. அதற்கு வெயிட்னா என்ன அப்படின்றதே தெரியாது. 2 லாரியுடைய வெயிட், 3 லாரியுடைய வெயிட் அதுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சின்ன லாரியுடைய வெயிட்டை தாங்க முடியாம அது உடைந்து விட்டது. ஆனா இந்த ஸ்டீல்ல கட்டப்பட்ட அந்த பிரிட்ஜுக்கு வெயிட்டினுடைய அந்த தாக்கம் தெரியும். ஏன்னா 1 லாரி, 2 லாரி, 3 லாரி. அதே விதமாக தான் நம்முடைய இயேசுவானவர். நமக்கு வரக்கூடிய சோதனைகளை நம்ம விழுந்து விழுகிறோம். ஆனால் இயேசுவானவர் முதல் சோதனையில வெற்றி பெற்றார், 2வது சோதனையில வெற்றி பெற்றார், 3வது சோதனையிலும் வெற்றி பெற்றார். அந்த சோதனையின் தாக்கம் யாருக்கு அதிகமாக இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? இயேசுவானவருக்கு தான். ஆனால் இயேசுவானவர் அந்த சோதனைகளில் வெற்றி பெற்று நமக்கு உதவி செய்யக்கூடிய விதத்துல இருக்கிறார். ஆகவே தான் this is good news.